வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. கடகராசி அன்பர்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா, கடந்த வருடம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படிதானே? அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல நீங்க நேர்மையா இருக்கணும். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. தனிமையில உட்காருங்க. உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த வருடம் நான் என்னெல்லாம் பண்ணேன்? அதுல எதெல்லாம் எனக்கு சரி வரல? எது எனக்கு கை கொடுக்கல? ஏன் வெற்றிய குடுக்கல? அப்படின்னு யோசிச்சு பார்த்து, நம்ம என்னென்ன தவறு பண்ணோம்? இல்ல எங்க தவற விட்டோம்? அப்படின்றத உட்கார்ந்து எழுதுங்க. இதுல நான் எங்க திருத்திக்கிட்டா, எங்க மாத்திக்கிட்டா எனக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்றதும் உங்களுக்கே தெரியும். அதையும் உட்கார்ந்து எழுதுங்க. இத நீங்க உங்களுக்கு நேர்மையா உட்கார்ந்து நீங்க எழுதும்போது, நிச்சயமா எங்க தப்பு பண்ணோம், எங்க திருத்தணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த புது வருடத்திற்கான கோல செட் பண்ணுங்க. அதையும் உட்கார்ந்து எழுதுங்க. உங்க விஷன் என்ன? நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம்? அப்படின்றதையும் எழுதிட்டு, கடந்த வருடம் பண்ண தப்ப திருத்திக்கிறது மூலமா தான் இந்த வருஷம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அந்த தவறுலேருந்து பாடம் தான் நீங்க கத்துக்கணுமே தவிர, தப்பு பண்ணிட்டோன்ற குற்ற உணர்வுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீலுக்குள்ள நீங்க போகவே கூடாது. நடந்தது நடந்து போச்சு. அத விட்டுட்டு, அத எப்படி திருத்திக்கணும், மாத்திக்கணும்ன்றத மட்டும் யோசிச்சு, அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு நிச்சயமா உட்கார்ந்து எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அடுத்து என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் நெறைய ஏமாற்றத்த சந்திச்சிருப்பீங்க. நெறைய பேர் தந்திரமா உங்கள எதுலயாவது மாட்டி விட்டுருப்பாங்க. ஆ கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணியிருப்பாங்க. நெறைய காயப்பட்டிருப்பீங்க. நெறைய இழந்திருப்பீங்க. பொருள் இழப்பா இருக்கலாம், உறவுகள் இழப்பா இருக்கலாம். இந்த மாரி எது வேணா நடந்திருக்கலாம். இந்த வருஷம் அது நடக்காம இருக்கிறதுக்கு, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, டக்குன்னு யாரையும் நம்பாதீங்க. இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, புதுசா யார்கிட்ட பழகுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகுங்க. யாரையும் உடனே நம்பி விலையுயர்ந்த பொருட்கள குடுக்குறதோ, இல்லன்னா நம்மள பத்தின எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றதோ நிச்சயமா கூடாது. அது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி உங்ககிட்ட உறவாடிக்கிட்டு இருக்கவங்ககிட்டயும் நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். இவங்க தானே எனக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப முக்கியமான சொந்தம் அப்படின்னு எப்பவும் போல அவங்ககிட்டயும் இல்லாம ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த வருஷமும் நீங்க ஏமாறாம தப்பிச்சுக்கலாம். இது நீங்க ஏமாறாம இருக்கிறது தான். கடந்த வருடம் பட்ட காயம் திரும்ப படக்கூடாதுன்னா, நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு, உங்கள நீங்க முதல்ல நம்பி ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா இருக்கும். மறக்காம கமெண்ட்ல இத பத்தின உங்களுடைய கருத்த தெரியப்படுத்துங்க. நன்றி அன்பர்களே. ஹேப்பி நியூ இயர் கடகராசி அன்பர்களே.